Hey guys, welcome back to my YouTube channel. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா Nmap-ஓட ஸ்கேன் அண்ட் ரிசல்ட்டை எப்படி நம்ம டிஃபரெண்ட் டைப்ஸ்ல அவுட்புட் ஃபார்மேட்டை நம்ம சேவ் பண்ண போறோம்னு தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப பேசாம நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஆனால் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து சேரும். ஏன்னா சிஹெச்ன்றது ரொம்ப ஹை வேல்யூபிளான கோர்ஸ்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை ஃப்ரீயாக கொடுக்கும்போது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து பேரட் செக்யூரிட்டி யூஸ் பண்ணுறேன். பேரட் செக்யூரிட்டின்றதுனால இதுவும் ஒரு பென் டெஸ்டிங் டிஸ்ட்ரோ தான். இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கால் லினக்ஸ் மாதிரி தான். என்ன ஒன்று இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து GUI ஃபார்மெட், அதாவது இதில் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். கலர்ஃபுல்லாக எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிசைனே வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால் லினக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இதில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதனால தான் வந்து நான் இதை மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணேன் இன்றைக்கி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் Nmap ரிசல்ட்டை நான் சேவ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் Nmap ரிசல்ட் நம்ம எதுக்கு சேவ் பண்ணணும்னா, நம்ம ஒரு தடவை ஸ்கேன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்டாக நம்ம வந்து இதை விளையாட்டுக்காக ஸ்கேன் பண்ண மாட்டோம். எப்படியும் ஃபஸ்ட்டு ரீசன் விளையாட்டுக்காக ஸ்கேன் பண்ண மாட்டோம். இது ஒரு பென் டெஸ்டிங், ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகணும், ஒரு ஃபீல்டுக்குள்ளே போயிட்டு ப்ராப்பராக வந்து கனெக்ட் பண்ணணுன்றதுனால தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேனே பண்ணுவோம். நீங்கள் ஒரு தடவை இப்போ ஸ்கேன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் Nmap ஸ்பேஸ் அந்த IP அட்ரஸ் போட்டு நான் ஸ்கேன் பண்ணுறேன். இதுதான் ஆனால் ஒரிஜினல் நெட்வொர்க்கில் எனக்கு சேவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ டைப் பண்ணி என்டர் பண்ண உடனே எனக்கு ரிசல்ட் வந்து வந்துடுச்சு. ஒரு 1.51 செகண்டில் வந்துடுச்சு. பட் ரொம்ப டைமிங் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிக் ஸ்கேன் பண்ணியிருக்கோம். இதுவே நான் ஒரு வேளை ரொம்ப லார்ஜான கமெண்ட்லாம் போட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்கேன் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்ஸ் வரதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் ஆகுது. ஆனால் நீங்கள் மோஸ்ட்டாக பென் டெஸ்டிங்கில் உங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சில்லி விஷயத்தில் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேவிங் மெத்தட் வந்து சேவிங் மெத்தட்னா என்னன்னா, நீங்கள் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணுறத நீங்கள் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணி வைக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை இப்போ நான் வந்து ஒன்ஸ் நான் இந்த கமெண்ட்டை ரன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு இந்த மாதிரி ஒரு போர்ட் ரன்னில் இருக்குது தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், டக்குன்னு வந்து ஒரு நெட் டிஸ்கவர் கமெண்ட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஒயர்ஷார் கமெண்ட்டோ நான் ரன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் என்ன கமெண்ட் அதில் ரிசல்ட் பார்த்தேன்னு எனக்கு மறந்துச்சு. லைக் ஒரு F80 எந்த சர்வீஸில் ரன் ஆகுதுன்னு எனக்கு மறந்துச்சு. ஸோ அப்பன்னு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை கிளியர் பண்ணிவிட்டு திரும்பி Nmap ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு திரும்பி அந்த IP அட்ரஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணிடக்கூடாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சிட்டா போதும். ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஸ்கேன் பண்ணி வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணலாம், இப்போ வந்து ஓப்பன் டேப்னு கொடுக்குறேன். ஸோ நியூ டேப் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நியூ ப்ரொஃபைல் ஓப்பன் டேப். ஸோ இது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ஒயர் ஷாக் ரன் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு ஸ்கேன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஏன்னா ஆல்ரெடி பண்ண ஸ்கேனை நான் அவுட்புட் ஃபார்மெட்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அந்த அவுட்புட் ஃபார்மெட் ஃபைலை ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும். எனக்கு என்ன சர்வீஸ் ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டில் அப்படியே நம்ம டைப் பண்ணி என்டர் பண்ண அடுத்த செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட் ஷோன் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரிசல்ட் இப்போ சேவ் பண்ணுற மாதிரிங்களா, இதை வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் சேவ் பண்ணலாம். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். ஸோ இப்போ தான் எனக்கு வந்து ஸ்டார்ட்டே ஆகுது வீடியோ. ஓகேங்களா? இன்ட்ரடக்ஷன்லாம் முடிஞ்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எல்லா ரிசல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட் அட்வான்ஸ் ஸ்கேன்லாம் பண்ண போகிறது இல்லை. ஸ்கேனிங் பண்ணும்போது அட்வான்ஸ்லாம் பண்ண போகிறது இல்லை. பேசிக்காக Nmap ஸ்பேஸ் அந்த நார்மல் IP அட்ரஸ் போட்டு தான் நான் ஸ்கேன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் ஃபார்மேட் சேவ் பண்ணுற மாதிரி அது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் Nmapன்னு சொல்லிட்டு அந்த IP அட்ரஸ் போகிறேன். இது நார்மலாக போகிற நம்ம IP அட்ரஸ் 10.0.10.47 சொல்லிட்டு நான் என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னோட ஒரு நார்மல் ஃபைல். இப்போ எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அவுட்புட் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மல் ஃபார்மேட்டில் நம்ம சேவ் பண்ணுறது, அதாவது ஒரு TXT ஃபார்மேட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபைல் ஃபார்மேட்டில் நம்ம சேவ் பண்ணுறது. ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான கமெண்ட்டை நம்ம போட போகிறோம். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், Nmap 10.0.10.47 இதோட அவுட்புட் ஃபார்மேட்டை நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு நார்மல் ஃபைலை சேவ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான கமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா O கேபிட்டல் N அதுக்கப்புறம் உங்களோட ஃபைலோட பேர். ஸோ நான் வந்து file.txtன்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணி நான் என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட்டும் வந்துடுச்சு. ஓகே, நீ சேவ் தான்டா பண்ண அப்போ உனக்கு ரிசல்ட் வருங்க காமிச்சதுன்னா ரிசல்ட் வரும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த file.txt நம்மளோட ரிசல்ட்டு போய் சேவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம கிளியர் பண்ணிவிட்டு இப்போ LSன்னு கொடுத்தா நம்மளுக்கு file.txtன்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த சினாரியோ பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு கமெண்ட் ஒர்க் பண்ணணுன்ற சுச்சுவேஷன் வந்துடுச்சு. அந்த நேரத்தில் திரும்பி நீங்கள் என்ன போய் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்றும் இல்லை, வந்து scat file.txt சொல்லிட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்ததோ அது அப்படியே உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது வந்து நார்மலாக அவுட்புட் ஃபைல் சேவ் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு XML ஃபார்மேட்டில் வேணும். XMLனால் நீங்கள் மோஸ்ட்டாக இந்த ஜாவாவில் பார்த்துருப்பீங்க, மெயின் ஆக்டிவிட்டி அந்த ரீசெண்ட்டு
அதுன்னு சொல்லிட்டு இந்த ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப்மெண்ட்லாம் மோஸ்ட்டாக XML ஃபைல் ஃபார்மெட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி XML ஃபார்மெட்டில் நம்ம சேவ் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் கேட்கலாம், ஏன்டா டிஃப்ரெண்ட் டைப்பில் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது டிஃப்ரெண்ட் யூசர், அதாவது டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஃபைல் யூஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். ஸோ அதுக்காக எல்லா ஃபார்மெட்லையும் தெரிஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஃபார்மெட்டுமே சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா XML ஃபைல். ஸோ XML ஃபைலும் கிட்டத்தட்ட சேம் தான். என்ன ஒன்று, அது கமெண்ட் மட்டும் தான் நம்ம மாற்றணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இங்கே file.txt எடுத்துகிட்டு ஃபைல் 1ன்னு போடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டை எக்ஸ்ன்னு போடுறேன். ஸோ இப்போ வந்து நான் என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு அவுட்புட் வந்து சேவ் ஆகிடுச்சு. பட் நான் கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப எல்எஸ் கொடுத்தா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் 1ன்னு இருக்குது. ஸோ நான் கேட்டு ஃபைல் 1ன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ XML ஃபார்மெட்டில் எனக்கு அவுட்புட் சேவ் ஆகிடுச்சு. XML ஃபார்மெட்டில் இந்த ஜாவா இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ ஜாவாவில் எந்த மாதிரி ஃபார்மெட்டில் சேவ் ஆகுமோ ஸோ அந்த மாதிரி ஃபார்மெட்டில் நம்மளுக்கு சேவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா XML ஃபார்மெட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Grep ஃபார்மெட்டில் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். அதாவது Grepனா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நான் HTTPன்னு ரன் பண்ணுறேன். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக ஃபஸ்ட் அவுட்புட் ரிசல்ட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10.0.47 -O G இது வந்து Grep ஃபைல் ஃபார்மெட்டு. Grepனா என்னன்னா, இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரில் யார் பேர் வந்து ஏல ஸ்டார்ட் ஆகுதோ அவங்க மட்டும் எனக்கு தனியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Grep ஃபார்மெட்டு. ஸோ இது எப்படி நம்மளுக்கு Nmapல ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து Grepன்னு சொல்லிட்டு ஹச்ன்ற வேர்டை மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். Grep ஹச்ன்ற வேர்டு கொடுத்தனா எனக்கு இதில் என்ன ஆகும், எனக்கு அந்த ஹச்சில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டு மட்டும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்துன்னு வந்து காமிக்கும். ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், Grep அதுக்கப்புறம் ஹச்சின்னு சேவ் பண்ணுறேன். இல்லை ஹச்சி இல்லை HTTன்னு சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா. மோஸ்ட்டாக இதை வந்து டபுள் கோட்ஸில் போடுறது ரொம்பவே யூஸ்ஃபுல். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். இப்போ ஆனால் வந்து இதுக்குன்னு ஒரு பேர் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ பேர் கொடுக்கணுன்னும் போது நம்ம வந்து ஒரு ஃபைல் 2ன்னு சேவ் பண்ணுவோம். ஃபைலு 2ன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுவோம். ஸோ என்டர் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரன் ஆகும்போதே பாருங்கள் HTTன்னு ஒரு ரெண்டாவது பார்த்தீங்களா, நம்ம கொடுத்த இந்த ஒரு வேர்டு மட்டும் தான் இந்த மொத்த போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகுது. வேறு எந்த போர்ட்டுமே ஸ்கேன் ஆகலை. அட்லீஸ்ட் எப்படி சொல்கிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட மேக் அட்ரஸ் கூட காமிக்கல. மேக் அட்ரஸ் அதோடைய ஸ்கேன் மேப் இத்தனை போர்ட் தானே இருக்குது, ஸ்கேன் பண்ண அப்படி கூட நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகலை. நான் கொடுத்துக்கிறது Grep ஃபார்மெட்டில் எனக்கு எந்த பேர் வந்து ஃபஸ்ட் லெட்டர் வேணுமோ அந்த லெட்டர் மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லெட்டர் இருக்க வேர்டு மட்டும் தான் எனக்கு வந்து ஸ்கேன் பண்ணி கொடுக்குது. ஸோ இது வந்து Grep ஃபைல் ஃபார்மெட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 3 ஃபார்மெட்டையும் எனக்கு ஒரே ஃபைலில் வந்து எனக்கு சேவ் பண்ணுன்றது தான். ஸோ இதோட கமாண்டு ரொம்ப சிம்பிள். இங்கே ஒன்றும் இல்லை, இதை வந்து ஜின்னு எடுத்துகிட்டு ஏன்னா ஆல்னா 3 ஃபார்மெட்டையும் நம்மளுக்கு வந்து ஸ்கேன் பண்ணிக்கும். ஃபைல் 3. ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபைல் போட்டாச்சு. ஸோ இந்த எடுத்துருவோம். ஸோ இப்போ நான் என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு எல்லாமே சேவ் ஆகிடுச்சு. பட் நான் கிளியர் பண்ணிவிட்டு எல்எஸ் கொடுத்துட்டு ஃபைல் 3ன்னு எனக்கு ஒன்று இருக்குது. ஆனால் ஃபைல் 3ன்றது இந்த தடவை 3 ஃபார்மெட்டில் இருக்குது. ஏன் 3 ஃபார்மெட்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 3 வகையான ஃபார்மெட்டில் நம்மளுக்கு இது சேவ் ஆகிருக்கு. ஓகேங்களா. 3 மேஜர் ஃபார்மெட்டு. அதாவது நம்ம இப்போ இப்படி தனித்தனியாக ஒன்று கொடுத்தோமோ, ஏன்னா இங்கே வந்து ஃபைல் டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஃபார்மெட்டு, இது வந்து நார்மல் டெக்ஸ்ட், இது XML ஃபார்மெட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு Grep ஃபார்மெட்டு. ஸோ அந்த 3 ஃபார்மெட்டும் சேர்ந்தது ஒரே இதுவாக சேர்ந்துடுச்சு. ஸோ XML ஃபார்மெட்டு, அதுக்கப்புறம் Nmap ஃபார்மெட்டு, Grep Nmap ஃபார்மெட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளுக்கு சேவ் ஆகிடுச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா -OAவோட கமெண்ட். ஓகேங்களா. ஸோ இதோட டைம் இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து கமெண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாச்சு பொறுமையாக ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இதில் இருக்கிற எல்லா கமெண்ட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் வந்து சொல்ல வரேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த போட போகிற கமெண்ட் வந்து OA அந்த O0Aன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதோட இன்னொரு அவுட்புட் ஃபார்மெட்டு. ஓகேங்களா. இன்னொரு அவுட்புட் ஃபார்மெட்னா அதோட ஆல்டர்னேட்டிவ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம OAன்னு கொடுத்தோமா, அந்த OAவை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஒரு நிமிஷம், இப்போ ஜி ஒரு ஐஃபன் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஐஃபன் என்ன பண்ணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஃபார்மெட்டையும் எனக்கு அதாவது OX ஃபார்மெட்டு, ON ஃபார்மெட்டு எல்லாத்தையுமே வந்து இதுவே நம்மளுக்கு கெட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே போர்ட் 80 SSH இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்மெட்டில் ஒர்க் ஆகுது. OG. ஸோ எல்லா ஃபார்மெட்லேயும் ஒர்க் ஆகுது. அதாவது நார்மல் ஃபார்மெட்லேயும் ஒர்க் ஆகுது, XML ஃபார்மெட்லேயும் ஒர்க் ஆகிருக்கு, கூட வந்து பார்த்திங்கன்னா Grep ஃபார்மெட்லேயும் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒரு கமெண்ட். ஸோ அடுத்த கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் இப்போ எப்படி சொல்கிறது, நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ண தேவையில்ல. நம்ம வந்து எல்எஸ் கொடுத்துட்டு கேட்டு file.txt ஒரு ஃபார்மெட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி இங்கே வந்து நார்மல் டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் ஒரு ஃபைல் வந்து நம்மளுக்கு சேவில் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு XML ஃபார்மெட்டில் நான் இன்னொரு கமெண்ட்டை போட்டு நான் ரன் பண்ண போகிறேன். ஆனால் இந்த தடவை நான் என்ன பண்ண போகிறேன், ரன் பண்ண போகிற கமெண்டை நான் அதே file.txtல சேவ் பண்ண போகிறேன். அதாவது நார்மல் டெக்ஸ்ட்லேயே நான் XMLலையும் சேர்த்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொடுக்க போகிறது. ஓகேங்களா.
நான் என்ன பண்ணுறேன் Nmap 192.168 இது வந்து என்னோடய ரவுட்டரோட ஐபி அட்ரஸ். இது வந்து தெரியலனா பார்த்துக்கோங்க. ஸோ 1.1 ஏன்னா டிஃபால்ட் ரவுட்டரோட கேட்வே அட்ரஸ் இது தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நார்மல் ஃபார்மேட்டில் நான் வந்து என்ன பண்ணுறேன், file.txt சொல்லிட்டு அதே இதில் நான் என்ன பண்ண போகிறேன், append பண்ண போகிறேன். appendனா அது கூட ஆட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ append அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு. ஸோ append அவுட்புட், அதாவது இந்த 192.168.1.1ஓட அவுட்புட்டையும் எனக்கு file.txt சேர்த்து சேவ் பண்ணு, எனக்கு வந்து இது தனித்தனியாக சேவ் பண்ணாதுன்னு சொல்கிற கமெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா append அவுட்புட்னு சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ ரிசல்ட் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், ls கொடுத்துட்டு file.txt இருக்கா, நான் என்ன பண்ணுறேன் cat file.txt சொல்லிவிட்டு நான் என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்டர் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே 10.0.10.47க்கு ஒர்க் ஆகிருக்கு, கீழே 192.168.1.1க்கு ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்டுக்கான மீனிங். ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் போயின்னு இருக்குது. ஸோ அதனால் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இவ்வளோ நேரம்லாம் வந்து உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துன்னு இருக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோ நான் இதோட ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்ட் 1 நீங்கள் நினச்சிக்கோங்க. பார்ட் 2 வீடியோ வந்து மீதி இருக்கிற எல்லா கமெண்ட்டையும் நான் சேர்த்து பார்ட் 2 நான் ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாரி கமெண்ட்லாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கும் புதுசாக இருந்திருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோ பார்க்குறது அதை விட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை லைக் பண்ணுறது அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்றது உங்களோட டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணது, என்னோட டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பீஸ்.